ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம முழுக்க ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மட்டும்தான் பார்த்துட்டு வரோம். ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் மார்க்கெட்டை பார்க்குறோம். ஒரு நியூஸ் பேஸ்டோ சார்ட்டோ இல்லாமல் நீங்கள் வந்துட்டு சார்ட்டில் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கண்ணோட்டமே. அதனால ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படை நன்றாக உணர்ந்து நீங்க அதனை அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டும். ஓகே, ட்ரேடிங் அப்படிங்கிறது எப்போ ஒரு பேசிவ் இன்கம் கிடையாது. அதில் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய தலையீடே, நம்மளுடைய இன்வால்மெண்ட்டே இல்லாமல் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய அது முதலீட்டில் தான் இருக்கும். இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது நீங்களாக இனிஷியேட் பண்ணுறது. அதனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் அப்படிங்கிறதும் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதும் ஒரு பேசிவ் இன்கம் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. அதனால் வந்து மார்க்கெட்டில் நீங்கள் டெய்லி 500 1000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு வராமல் ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைஞ்சு அதற்கு தகுந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ உங்களுக்கு பொருந்ததுன்னா ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேட் அப்படிங்கிறது ரொம்ப அபாயகரமானது. செல்லர் அண்ட் பையர் ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கணும். அதுவும் இண்டெக்ஸ் அண்ட் ஸ்டாக் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கலந்து வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நீடித்த மார்க்கெட்டில் இருக்க முடியும். அதுதான். ஆனால் ஆப்ஷன் பையராக மட்டும் இண்டெக்ஸில் மட்டும் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரொஃபஷனலைஸ்டு ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். மற்றவர்களுக்கு வந்து வாய்ப்புகள் மிக குறைவு. ஓகே, நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ள போகலாம். நம்ம டெய்லியும் நம்ம பார்க்க வேண்டியது ரேஞ்ச் அப்படின்னு பார்ப்போம். அந்த ரேஞ்ச் ஓப்பன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஆப்ஷனுடைய அடிப்படை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி வந்துட்டு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர். அதே போல எக்ஸ்பைரி பாயிண்ட் ஆஃப் வியூ ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும். ஓடிஎம் ஆப்ஷன் அண்ட் ஏடிஎம் ஆப்ஷனுக்கு வேல்யூ இருக்காது. ஸோ இதோட அடிப்படையில் தான் இந்த கால்குலேஷன்ஸை நம்ம கொண்டு போகிறோம். அப்போ நம்ம லாஸ்ட் வீக்கோட டேட்டாஸ், இது லாஸ்ட் வீக்கோட டேட்டா. இப்போ லாஸ்ட் வீக்கோட லோ அப்படின்னு எடுத்துட்டா 25,623. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதான் மண்டே. இதுதான் நமக்கு இந்த வாரத்தோட துவக்க நாள். இதோட ஹைலோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ட்ரெண்ட் நமக்கு இம்பேக்ட் ஆகணும்னா ஒன்று இந்த ஹைக்கு மேலேயோ இந்த லோவுக்கு கீழேயோ இருந்தால் தான் இனி ட்ரெண்ட் கிரியேட் ஆக போகுது. இது இன்பிட்வீனுக்குள்ளே இருந்தால் அது வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டை கிரியேட் பண்ணாது. ஸோ உன்னிப்பாக கவனிங்க. இனி வந்து உங்களுக்கு டிசைடிங் பண்ணக்கூடியது இந்த ஹையும் இந்த லோ. இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு நாளோட ரேஞ்ச் நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 340 புள்ளிகள் நமக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த 340 புள்ளிகள் எப்போ மூவ்மெண்ட் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தா நமக்கு 9ஆம் தேதி இங்கே நமக்கு மூவ்மெண்ட் கிட்டத்தட்ட 320 புள்ளிகள் இருந்திருக்கு. அதற்கு முந்தைய நாள் நமக்கு 320 பாயிண்ட்ஸ் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 300னே வச்சுக்கலாம். அதற்கு முந்தைய நாள் ரேஞ்ச் குறைவாக இருந்திருக்கு. அப்போ ஜனவரி 7 மட்டும்தான் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 120 புள்ளிகளுக்குள்ளே இருந்திருக்கு. ஜனவரி 6 அங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 150 புள்ளிகள் இருந்திருக்கு. ஜனவரி 5 அப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 170 புள்ளிகள் இருந்திருக்கு. அப்போது இந்த இடத்துல இருந்த ரேஞ்சுக்கும் இப்போ இருக்கிற ரேஞ்சுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிந்திருக்கணும். அப்போ இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு கிடைக்கக்கூடிய தகவல்களை நம்ம சேமித்து வச்சுக்கணும். இப்போது செவ்வாய்க்கிழமை போன வாரம் சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமை வந்து நமக்கு 26,200 க்ளோஸ் ஆச்சு. ஸ்பாட்டை நான் சொல்லலை, நான் வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர். அடுத்தது 26,150, அடுத்தது வந்து 25,900, அடுத்தது 25,700. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,800 ஆயிருக்கு. அப்போ இதோட கட்டுப்பாட்டு எல்லைகளை தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதோட டேட்டாஸ் ரொம்ப முக்கியத்துவம். அதை நம்ம என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த 3 நாட்களும் நமக்கு டைம் வேல்யூ, அதாவது ஸ்ட்ராடல் கிட்டத்தட்ட 95 தான் மெயின்டைன் ஆயிருக்கு. அப்போது டைம் வேல்யூ குறையலை. அட் த மணியோட டைம் வேல்யூ நமக்கு குறையலை. அதே போல் இந்தியா விக்ஸ் அது வந்துட்டு நமக்கு கிட்டத்தட்ட 9லேருந்து இப்போ 11 பக்கம் வந்திருக்கு. அப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுனாலே மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு பதட்டமான நிலையும் இருக்குது. மார்க்கெட் ரேஞ்ச் பெருசாக இருக்கும், வாலட்டைல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த டேட்டாவெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம பார்க்கணும்.
ஓகே. இப்ப பாருங்க. இது நேற்றைய டேட்டா. இத வச்சு தான் நம்ம டேட்டாஸ் போட்டிருக்கிறோம். இதுல ஒண்ணுமே இல்ல. நீங்க கிராஃப பேஸ் பண்ணி நான் வந்து எந்த கோடுமே போடல. இங்க இருக்கிற தகவல். இப்ப 25,700ஓட நேத்தத்த தகவல் என்ன? அப்போ அதோட டேட்டாஸ் இங்க இருக்கு. இப்போ ரூ. 84 ரூ. 100. அப்ப இதோட பொதுவுனா ரூ. 16 வரும். அப்ப 8 ரூபான்னு போட்டா ரூ. 92. அப்ப என்னன்னா 25,700 பிளஸ் 92 மைனஸ் 92 அவ்வளோதான் கணக்கு. அப்படி பார்க்கும்போது 25,608 அப்படிங்கிறது புட் செல்லர் பேனிக் பிளேஸ். அதே மாதிரி 25,792 கால் செல்லர் பேனிக் பிளேஸ். இது ஓகே. அடுத்து இந்த ரெண்டு டேட்டாவையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 90 பிளஸ் 90 அப்போ வந்து 180 வரும். அப்போ இது வந்துட்டு கால் செல்லர் பிளஸ் புட் செல்லர் ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணி வர தொகை. இந்த இடத்துல இருக்கக்கூடிய தொகை கால் செல்லர் பிளஸ் புட் செல்லர். இதை நம்ம போட்டாச்சு. இது ஃபர்ஸ்ட் நம்ம போட்டிருக்கிறோம். அடுத்தது ரெண்டு பேர்த்தோட ஹை. காலோட ஹை 281. எப்பவுமே கால் ஆப்ஷனா மேலே போகும். ஸோ அதனால அதோட டேட்டாவை ஆட் பண்ணி போட்டுரும். 25,981. அதே மாதிரி புட் ஆப்ஷனுடைய ஹை 118. அதை லெஸ் பண்ணி 25,582. லோ பார்த்தீங்கன்னா புட்டோட லோ 20 ரூபாய். அப்போ 680. காலோட லோ 69. அதனால 770 நம்ம போட்டிருக்கோம். இப்போ பாருங்க, மார்க்கெட் இன்னைக்கு எடுத்ததுமே கீழே போயிருக்கு. இதை நேற்று வந்து நம்ம ஒரு டேட்டா பார்த்துருந்தோம். 25,900 அதற்கு முந்தைய நாள். அப்போ நேற்றைய க்ளோஸ் வந்து 25,700 எடுத்தோம். அதுக்கு முன்னாடி 25,900. அப்போ இதோட டேட்டால ஸ்ட்ராடல் பார்த்தீங்கன்னா 95, 95. அப்போ நமக்கு 190. அப்போ டோட்டல். அப்போ 25,900க்கு கீழே 190னா 25,710. அப்போ இதற்கு கீழே இருந்தாலே புட் செல்லர் தான் பயப்படுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் போன காணொலியில். அப்போ இன்னைக்கு மார்க்கெட் அதை பேஸ் பண்ணி கீழே போகிறாங்க. இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்றைய ஹையை கிராஸ் பண்ணி காலையிலே 8% அப். அப்படி இருந்தாலும் மார்க்கெட் கீழே போனவங்க இந்த இடத்துல இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்சால்டேஷன் பேட்டர்னாக இருக்குது. இந்த கன்சால்டேஷன் பேட்டர்ன் என்ன? 25,700 மைனஸ் 118 582 இங்கே போட்டிருக்காங்க. கீழே போனவங்க சஸ்டெயின் இதற்கு கீழே மட்டும் சஸ்டெயின் ஆகியிருந்தாங்கன்னா மார்க்கெட் பயங்கரமான ஃபால் வந்திருக்கும். ஆனால் உடனே அங்கிருந்து தான். அப்போ இந்த இடம் என்ன? நமக்கு டேட்டாஸ் இந்த 190. அப்போ அதை பேஸ் பண்ணுறோம். அங்கே தான் கம்பேக் கொடுக்குறாங்க. அந்த கம்பேக் பண்ணவங்க நேராக எங்கே வந்து நிற்கிறாங்க? இந்த இடத்துல தான் நிற்கிறாங்க. அடுத்தது இவங்களுடைய கால் செல்லர் பேனிக் பிளேஸ் அந்த இடத்துல. அப்போ இந்த இடம் நமக்கு வந்துட்டு கால் ஆப்ஷனுடைய லோ நேற்று வந்துட்டு 69. அப்போ 769ல என்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க. அப்போ அதை தாண்டி இருக்காங்க. அப்போ இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இதெல்லாம் தான் நமக்கு டேட்டாஸ். எதுக்காக மார்க்கெட் இப்போ இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு மார்க்கெட் இந்த இடத்துல நின்னதுனால இந்த கோடு போடல. அப்போ இந்த கோடு போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்போ மார்க்கெட்ல ஒரு ட்ரேட் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு காரணங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு பாருங்க, மீட்டிங் பாயிண்ட் 700 கால் புட்டோடது. இங்க இருக்கிற தகவல்களை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் காலையிலேயே எஸ்டர்டே ஹை நமக்கு கிராஸ் பண்றாங்க. இது 700 காலோடைய எஸ்டர்டே ஹை. இது 700 புட்டோட எஸ்டர்டே ஹை. காலையிலேயே 700 கால் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணி கீழே போறாங்க. இந்த இடம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடம் என்ன? நமக்கு 25,700 புட்டோட லோ 20. அப்போ எங்கே சப்போர்ட் எடுத்திருக்காங்க? 700 கால் 700 புட். அப்போ 700 புட்டோட லோல கால் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய தகவல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே சின்ன 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 கேண்டில்ஸ். ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்கு? அப்போ காமா பிளாஸ்ட் இங்கே நடந்திருக்கு. அப்போ காமா பிளாஸ்ட் நடக்கும்போது கால் ஆப்ஷன் லோவை பிரேக் பண்ணாம புட் ஆப்ஷன் மட்டும் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ என்ன இருக்கணும்? மார்க்கெட்டில் அது சஸ்டெயின் ஆகிட்டு தான் மார்க்கெட் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கணும். அங்கே வந்துட்டு புட் செல்லர் வந்துட்டு பயந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க பயப்படாமல் மார்க்கெட் திருப்பி கீழே வர்றாங்க. இந்த கீழே வர்றவங்க ரெண்டு பேரும் எங்கே மீட் பண்ணியிருக்காங்க? திருப்பி 75 ரூபாயில் மீட் பண்ணுறாங்க. அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி கால் ஆப்ஷன்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. 15 ரூபாய் லோல் இருந்து 155 ரூபா வந்திருக்காங்க. எத்தனை மடங்குன்னு பாருங்க. 10 டைம்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை உன்னிப்பாக நீங்கள் கவனிக்கணும். இந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ இது 15 ரூபாயிலிருந்து 85 ரூபா மட்டும் எவ்வளோ டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்து கொள்ளுங்கள். ஓகே. அப்போ
இந்த இடம் முக்கியம். நமக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா படி நமக்கு இன்றைய ஹை லோ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்ட்ரிபியூஷன் படி பாருங்க, இன்னைக்கு நிஃப்டி 141 புள்ளிகள் ஏற்றத்திற்கும் 36 புள்ளிகள் இறக்கத்திற்கும். அப்போ மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 200 to 300 பாயிண்ட் 250 பாயிண்ட் மைனஸ்ல இருந்து ரெக்கவர் 100 பாயிண்ட்ல முடிச்சிருக்கிறாங்க. அப்போ இது எதை நம்ம குறிக்குது? அப்போ மார்க்கெட் வந்துட்டு லாஸ்ட் மந்தோட லோ அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அதற்கு கீழே போயிட்டு அங்கிருந்து ஒரு புல் பேக் கொடுத்து மார்க்கெட் மேலே வந்திருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணும்போது மார்க்கெட் திருப்பியும் வந்து ஒரு சைடுவே மூமெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்போ மார்க்கெட் இனி 700க்கு கீழே போகாத வரை, மார்க்கெட் 900ஐ கடக்கும் வரை மார்க்கெட் என்ன இம்பேக்டட் அப்படிங்கிறதை உன்னிப்பாக நீங்க கவனிக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ இன்னைக்கு டேட்டாஸ் நமக்கு என்ன முக்கியம்? அப்போ எந்த இடத்துல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு நம்ம கவனிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் பார்த்துக்கோங்க. ஃபியூச்சர் வந்துட்டு நமக்கு 25,880 லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் இருக்காங்க. க்ளோசிங் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. இப்போ நமக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்டில் வந்துட்டு நமக்கு டேபிள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். இந்தியா விக்ஸும் பார்த்துக்கலாம். 25,500 புட், 25,600 புட், 25,800 கால் கொடுத்துருக்குறாங்க. அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை 25,500 புட், 25,800, அப்போ 25,500, 25,800, அப்போ 300 பாயிண்ட். இதோட மிட் 25,650. அப்போ இந்த 650 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ இதோட கால், இதோட புட் மார்க்கெட்டை 650 தான் நமக்கு ஸ்டேபிள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை உன்னிப்பாக நம்ம கவனிக்க வேண்டும். ஓகே, அது போக மீட்டிங் பாயிண்ட் படி இன்னைக்கு காலையில் பாருங்க 9:15க்கு 25,650 ஸ்ட்ரைக் 81 ரூபாய்க்கு. நேற்று 92 இருந்தது, 81. அப்போ 10 ரூபாய் டிகே நடந்திருக்கு. அடுத்தது 25,600ல கிட்டத்தட்ட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 10:25 வரை 1 மணி நேரம் அந்த இடத்துலயே தான் மீட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அடுத்தது 550க்கு மீட் 11:40க்கு நடக்குது. அப்போ மீட்டிங் பாயிண்ட் 79ல இருந்து 74 ஆகுது. அடுத்தது 25,500 நமக்கு பேஸ் நடக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா 25,500. 25,500 புட்டோட ஹை 81 ரூபாய், 25,500 காலோட லோ 70 ரூபாய். அப்ப கிட்டத்தட்ட அவங்க 75 ரூபாய்க்கு தான் மீட் பண்ணியிருக்காங்க. இப்ப 25,500 நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னா 25,700 நேற்றைய க்ளோஸ். அப்போ 700ல இருந்து நம்ம அந்த 190 பாயிண்ட்ஸ் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 25,510. அப்போ 500க்கு கீழே நிக்கிற வரை இந்த கால் புட் ரெண்டி செல் அடிச்சு ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு லாஸ் கிரியேட் ஆயிடும். ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு இம்பேக்டட் நமக்கு இருக்கு. அப்போ அந்த இடத்துல கால் செல்லர் வந்து இன்னைக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 243 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ் வச்சவங்க 70 ரூபாய். இவங்க 2 பேர் எங்க சந்திச்சிருக்கணும் அப்படின்னா 92 ரூபாய்க்கு நேற்று மீட்டிங் பாயிண்ட் படி. அப்போ இந்த 92க்கு மேல கால் இருந்தாலே அதனுடைய இம்பேக்டட் புட் அதை தாண்டல. அப்ப என்ன ஆச்சு 25,500 இவங்களோட கண்ட்ரோலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு பிளாஸ்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. அடுத்தது நமக்கு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த 500 கட்ட போயிட்டு 550 74 ரூபாய்க்கு நடக்கிறாங்க. அடுத்தது 25,600 12:10க்கு 77. அடுத்தது 700 வரும்போது பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங் பாயிண்ட் 74 போனவங்க 85, 88, 89 இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப என்ன ஆயிடுச்சு இதுக்கு பேர் வந்து கவரிங். அப்போ கால் செல்லர்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணணும்னு இங்க காமிக்கிறாங்க. அடுத்தது மெதுவா நமக்கு 25,800 வரும்போது அது 70ஆக மாறிடுச்சு. ஸோ இது எல்லாமே நீங்க கவனிக்கணும். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் எங்க க்ளோஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத 25,800 நம்ம பேஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க 25,800 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பார்க்கும்போது கால் ஆப்ஷன் 68 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கா. உங்க செட்டில்மெண்ட் பிரைஸ் வரல. செட்டில்மெண்ட் பிரைஸ் எடுத்துக்கோங்க. நான் 25,808 எடுத்துக்கிறேன் க்ளோசிங்கா. இப்போ இதோட டேட்டா படி பார்த்தீங்கன்னா 25,800. இப்போ இது வந்து 65 ரூபாய் நம்ம ஆவரேஜ் பண்ணிட்டோம்னா 25,865, 25,930. இந்த பக்கம் 25,735, இந்த பக்கம் 25,670. ஸோ இந்த டேட்டாஸ் வந்து இது புட் செல்லர், இது கால் செல்லர்.
இது ஸ்ட்ராடல் ஏரியா. இப்போ இது லோ பார்த்தீங்கன்னா காலோட லோ ரூ. 7. அப்போ 25,807. புட்டோட லோ 56. அப்போ 25,744. ஸோ இதோட இம்பாக்ட். ஹை பார்த்தா நமக்கு காலோட ஹை 89. அப்போ 25,889 நமக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்க போறாங்க. அப்போ க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நமக்கு முந்தைய நாளோட க்ளோசிங்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. 26,200, 26,150, 25,900, 25,700, இன்னைக்கு 25,800க்கு நடந்திருக்கு. அப்போ மார்க்கெட் 25,700 to 900க்குள்ள இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த ஸ்ட்ரைக் தான் ஆக்டிவா இருக்க போறாங்க. ஸோ இதுதான் நமக்கு ஹீரோ டு ஜீரோக்கு இம்பாக்டடா 25,800 மையம் வச்சு நீங்க பார்க்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஆப்ஷன் செயின்ல நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வால்ட்டின்னு சொல்லுவாங்க. கால் சைடு அதிகமாக, புட் சைடு வந்து கம்மியாக இருந்தது. இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கால் சைடு 12ஆகவும் புட் சைடு 10ஆகவும் நமக்கு இருக்குது. அதே மாதிரி இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வால்ட்டி தான் இருக்குது. ஸோ இதை உன்னிப்பாக கவனிங்க. மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது பெருசாக பில்டப் ஆகலை. நம்ம நியூஸ் பேஸ்டு நம்ம பார்க்கறது இல்லை. நியூஸ் பேஸ்டே இருந்தாலும் அதை நம்ம பார்க்கறதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டை எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த பக்கமே பெருசாக இல்லை. அதனால மார்க்கெட் வந்துட்டு மொமெண்டம் அப்படிங்கிறது நல்ல வாலடைல் இருக்க போறாங்க. அதனால ஆப்ஷன் பையர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்க போகுது. கரெக்டாக லோல திரும்பும் போது நீங்க வந்துட்டு அதை பேஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதுக்கு உண்டான கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டாலே போதும். இப்போ இந்தியா விக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 11.37 நேற்றைய ஹைக்கு மேலே தான் இருக்கிறாங்க. அதனால மார்க்கெட் வந்துட்டு ஒரு பேனிக் சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. வால்டைல் நல்லா இருக்க போகுது. ஒரு லோயர் ப்ரீமியம், அதாவது ஓடிஎம் ஆப்ஷனே ஆக்டிவில் தான் இருக்க போறாங்க அப்படிங்கிறத இங்கே தெரியுது. அதனால மார்க்கெட் வந்து ஒரு பேனிக் மோட்ல இருக்காங்க. அதனால ஜாக்கிரதையா ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.